Hi friends, welcome to SS Culinary. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த சம்மருக்கு எதமா கூலா பாதாம் பால் எப்படி பண்ணலாம்னு சொல்லி தான் பார்க்க போறோம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம சேனல்ல ஆல்ரெடி சுட சுட பாதாம் பால் எப்படி பண்றதும் பாதாம் பொடி வீட்லயே எப்படி பண்றதுன்னு சொல்லி வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்கை மேலே டேக் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் லிங்க் மென்ஷன் பண்ணியிருக்கேன், வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம கூலாக பாதாம் பால் ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு பவுலில் சூடான பால் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ கலர் எல்லாமே பாலில் நல்லா இறங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு கப்பில் ஒரு 20 பாதாம் ஊற வச்சிருக்கேன். நான் நைட்டே ஊற வச்சிட்டேன். இப்போ இதோட தோல் எல்லாமே நம்ம உரிச்சிடலாம். இப்போ பாதாமோட தோல் எல்லாமே நம்ம உரிச்சு எடுத்துக்கிட்டோம். இதை ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா நைஸா அரைச்சு கொண்டு வந்துக்கலாம். பாதாம் எல்லாமே மிக்ஸி ஜார்ல போட்டுடலாம். இது கூட நான் கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். இப்போ பாதாம் நல்லா நைஸா அரைச்சிட்டோம். இப்போ பாதாம் பால் பண்ண நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல குங்குமப்பூ பால் சேர்த்துடலாம். குங்குமப்பூவோட கலர் நல்ல பால்ல இறங்கி இருக்கு. இப்போ இதை மிக்ஸி ஜார்ல சேர்த்துடலாம். இது கூட நம்ம பாதாம் அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்டையும் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் ஐஸ் கியூப் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இப்ப பால் ஊத்திடலாம். நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான பாதாம் மில்க் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு கிளாஸ்ல சர்வ் பண்ணிடலாம். ஒரு டால் கிளாஸ்ல கொஞ்சமா ஐஸ் கியூப் சேர்த்துக்கிறேன். இப்போ பாதாம் பாலை ஊற்றிடலாம். பாதாம தூவி விடுறேன். அதுக்கு மேல கொஞ்சம் குங்குமப்பூ வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான சில் பாதாம் ரெடி ஆயிடுச்சு. சில் பாதாம் பாலை நீங்களும் வீட்ல செஞ்சு பாருங்க. டேஸ்ட் எப்படி வந்ததுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்ப அப்படியே லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு டிஃப்ரெண்டான வீடியோல பாக்குறேன். பாய்.